சிறுகதை ஏமாற்றங்கள். எழுதி வாசிப்பவர் ஸ்ரீரஞ்சனி. அம்மா அம்மா என பல தடவைகள் மகன் கூப்பிடுவதை கேட்டும் கேட்காதது போல் தனது வேலையில் வெகு மும்மரமாக நின்றாள் கலா. என்ன மது கூப்பிடுறது கேட்கலையே, பிறந்த நாளும் அதுவுமா, அவனை அளவிடாமல் போய் பாருமன் என்று ஃபோனுக்குள் தலையையும் வாய்க்குள் சாப்பாட்டையும் வைத்துக்கொண்டு சொன்னான் மெனோ. நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கூட சும்மா கலையுங்கோ. நாம் விடிய எழும்ப நேரத்திலிருந்து சமையலோடு அவதிப்படுறது தெரியலையே. நீங்கள் போய் பார்க்கக்கூடாதே. பட்டாசு போல் வெடித்தாள் கலா. கடையிலே எல்லாத்தையும் வாங்குவோம்னு சொன்னேன். நீர் தானே உம்மோட சமையல் கட்டித்தனத்தை காட்டுறதுக்கு சமைச்சுத்தான் கொடுக்க வேணும்னு நீர். இவர்கள் மல்லு கட்டி கொண்டு நிற்கையில் மது அழுது கொண்டு அம்மாவை தேடி குசினிக்குள் வந்தான். அம்மா, I call you 1000 times. மதுக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. நல்ல பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல இருந்து டிவியை பேரப்போ அம்மா பிள்ளைன்ற பாட்டிக்கு சமைக்கிறேன். ஆனால் மது விடாமல் அவனின் சட்டையை பிடித்து இழுத்தபடி சிணுங்கி கொண்டு நின்றான். நீங்கள் ஒருக்கா எழும்புங்கோவன், உந்த டிவியே ஒருக்கா போட்டுட்டு இவனை அதில் கொண்டு போய் விடுங்கோ பாப்பம். மது கத்த கத்த கட்டி பிடித்து தூக்கி கொண்டு போய் டிவிக்கு முன்னால் இருத்தினான் மெனோ. பிறகு சத்தம் போடாமல் இருந்தியண்டா நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு ஒரு ஸ்பைடி டாய் வாங்கி தருவேன் என ஒரு ப்ரொப்போசலை மதுவுக்கு சொன்னான். முடிவில் டிவியில் ஸ்பைடி அண்ட் ஹிஸ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸின் சாகசங்களுடன் ஐக்கியமானான் மது. சரி, நான் குளிச்சுட்டு வாரேன், என்னென்ன சாமான் வாங்க வேணுமென்று ஒரு லிஸ்ட் போட்டு வையும் என்ன என்றபடி குளிக்க போனான் மெனோ. கலாவுக்கு 3 அடுப்புகள் இருக்கும் கறிகளை பார்ப்பதா அல்லது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்வதா என ஒரே குழப்பமாக இருந்தது. பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வர சொல்லி அவள் அழைப்பு கொடுத்திருந்தவர்கள் தம்மால் வர முடியாதிருக்கிறதென அறிவிக்க, பிள்ளையை வாழ்த்த, எப்படி அவள் வீட்டுக்கு வருவதென வழிகேட்க என பல காரணங்களுக்காக அவளை அழைத்து கொண்டே இருந்தனர். மது மீண்டும் அழத் தொடங்கினான். இப்போ என்னது கத்துற? கோவமாக கேட்டாள் அவள். ஐ எம் ஹங்க்ரி என அவன் சொன்னபோதுதான் 11 மணி ஆகிவிட்டது. மது இன்னும் சாப்பிடவில்லை என்பது தெரிந்தது. பசிச்சா கேட்கறது தானே, அதுக்கேன் அழுவான். சரி, எழும்பி வா, மூங்கழியை போட்டு சாப்பிடலாம் என்று அவள் அவசரப்படுத்துவதையும் பொருட்படுத்தாமல் அவன் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தான். முடிவில் மதுவை தானே இழுத்து கொண்டு போய் அவன் முகத்தை கழுவி போட்டு சாப்பாட்டு மேசையில் இருத்தினாள் அவள். ஐ வாண்ட் ஹனி நட் சீரியல், நாட் திஸ் என அவள் கொடுத்த பானை தள்ளினான் மது. மது, இந்த சீரியல் முடிஞ்சதுன்னு தெரியுமில்லே, நான் இன்னும் அதை வாங்கல. எனக்கு இப்போ கென வேலை இருக்குது, சும்மா கரைச்சி தராமல் இன்றைக்கு மட்டும் இதை சாப்பிடு, நல்ல பிள்ளையல்லோ. யூ செட் யூ வில் கெட் இட் டுடே என மீண்டும் சத்தமாக அழுதான் அவன். பசிச்சா என்னென்றாலும் சாப்பிடலாம், வேணாமண்டா விடு. ஆனால் சும்மா அழுதா அம்மாவுக்கு கோபம் வரும், பிறகு அட்டிதான் விழும் என அகப்பையை காட்டினாள் அவள். அதற்கு பயந்தோ என்னவோ அழுகியை கைவிட்ட மது பிறகு பானில் விளையாடத் தொடங்கினான். என்னென்றாலும் செய், உன்னோட மினக்கடை எனக்கு இப்போ நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் குசினிக்குள் சென்றாள் அவள். கடையால் வந்த மெனோ சாமான்களை அவளிடம் கொடுத்துவிட்டு வீட்டை அலங்கரிக்க தொடங்கினான். திடீரென மெனோ சொன்ன டோய் நினைப்பு வந்தவுடன் Where is my Spidey toy என்று கேட்டு மீண்டும் அழத் தொடங்கினான் மது. நான் இப்போ தமிழ் கடைக்கு தான் போனான், பிறகு வாங்கித்தாரன். ஆனால் இப்படி நீ நடுக அழுதியன்னா உண்டும் வாங்கித்தர மாட்டேன், முதல்ல அழுகிறதனை பாட்டு, பலூன் ஊதி கட்டுவோம்பா என கதையை மாற்றினான் மெனோ. பலூன்களினால் மெனோ வீட்டை அலங்கரிப்பதை பார்ப்பதில் மதுவுக்கும் ஒரு உற்சாகம் வர அவன் பலூன்களுடன் விளையாடத் தொடங்கினான். அந்த சீரியல் இல்லை என்று மது காலமாக சாப்பிட இல்லை. அடுத்த தினம் அவன் பல்லவி பாடுறதுக்கு முன்னம் ஒருக்கா மெக்டொனால்ட்ஸுக்கு போய் அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கோ. இந்த குளிருக்கு எத்தனை தினமப்பா நான் வெளியில் போகிறது, வெளியில் நீ கேட்க சொல்லியிருக்கலாமே, இப்போ சமைச்சதுல ஏதாவது உண்டா குடும்பன். உன்னோட மெல்ல கட்ட எனக்கு இப்போ நேரம் இல்லை, போய் வாங்கி கொடுக்க பஞ்சியண்டா அவன் சாப்பாட்டு அளவில் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, அல்லது பிறகு கோயிலுக்கு போட்டு வரைக்காவது வாங்கி கொடுங்க என்ன என்று அவள் சொல்ல, சரி ஒரு 1/2 மணி நேரத்தில் போகிறேன்னா அவன் ஒத்துக்கொண்டான்.
5 மணியானதும் அவர்களின் வீடு மிக மிக பரபரப்பானது. கலா தான் சமைத்த ஆட்டுக்கறி வறுவல், சுறா வரை, இறால் பொரியல், தண்டூரி கோழிக்கால், நூடுல்ஸ், வெஜிடபிள் பிரியாணி என்று எல்லா சாப்பாடுகளையும் சாப்பாடு மேசையில் அழகாக ஒழுங்குபடுத்தினாள். பிறகு இன்னொரு வட்ட மேசையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெரிய ஸ்பைலி கேக்குக்கு பக்கத்தில் வடை, லட்டு, ரோல்ஸ் என்று வைக்க, மனோ தன் சிரிச்சிப்பு திறனை காட்ட அன்னாசி பழத்தில் ஒரு பறவை மாதிரி செய்து அதை மற்ற பழங்களால் அழகுபடுத்தினான். அப்படி செய்யும்போது வாங்கி வந்திருந்த பியர் போத்தல்களில் ஒன்றையும் எடுத்து அடிக்கடி குடித்து கொண்டான். சரி, 6 மணியாவது, நான் வலிக்கிட்ட போகிறேன். மதுவுக்கு உடுப்பை போட்டுட்டு நீங்களும் ரெடி பண்ணுங்க என்ன ஏன்னா அவள் போக, மது வா உடுப்பு போடுவோம் என கூப்பிட்டான் மனோ. மனோ கொடுத்த அந்த உடுப்பை போட மாட்டேன் என்று மது அடம் பிடித்தான். மனோவுக்கு வேலை கலப்புடன் நேரமும் போகின்ற அவசரத்தில் சிட்டியான கோபம் வந்தது. மதுவுக்கு 2 அடி போட்டுவிட்டு அவன் அழ அழ தனது பலம் எல்லாத்தையும் சேர்த்து அவனை கட்டி பிடித்து உடுப்பை போட்டு முடித்தான். மது மீண்டும் அந்த குருத்தாவை கலட்டப் போவதாக பிசகு செய்தான். அவள் சீலை கொடுத்த குறையிலே வெளியில் வந்து, ஏ மது, உண்ட பர்த்டே பார்ட்டி இல்லே, ஆக்கள் எல்லாம் ப்ரெசன்ஸ் எல்லாம் கொண்டு வர போயினோம், நல்ல பிள்ளையார் பாப்பம் என்றாள். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பார்ட்டி, ஐ ஹேட் திஸ் க்ளோத்ஸ், ஐ வாண்ட் டு கோ டு பூடி வுட்சங் அண்ட் ப்ளே தேர் என பலம் கொண்ட மட்டும் கத்தினான் மது. இந்த உடுப்பு என்ன விலை தெரியுமோ, சும்மா குழப்படி செய்து இன்னொரு அடி வாங்க போறியோ என எச்சரிக்கை செய்தாள் அவள். கடைசியில் அழுத முகத்துடனும் கசங்கி போன குருத்தாவுடனும் நிற்கும் மதுவை பார்த்தவர்கள், என்ன பிள்ளைக்கு ஏதாவது வருத்தமோ என்றனர். கணக்கா 5வது பர்த்டே சனிக்கிழமையில் வருது, வடிவாக கொண்டாடலாமண்டா. இந்த காலத்து பிள்ளைகள் சரியான வசனத்தை எப்படி முடிப்பதென்று தெரியாமல் பெருமூச்சு விட்டு கொண்டாள் அவள். முடிவில் வீட்டின் ஒரு கரையிலே குவிக்கப்பட்ட பரிசு பொருட்களும் வீடு நிறைந்த ஆக்களுமாய் வீடு அமளிப்பட அழுது களைத்த மது தனது அறையின் ஒரு ஓரத்தில் நித்திரையாய் போயிருந்தான். கேக் வெட்டுவதற்காக மது எங்கே என தேடி வந்த கலாவுக்கு மதுவை பார்த்ததும் வந்தது தூக்கமா அல்லது ஏமாற்றமா என புரியவில்லை. இந்த கதை காலச்சுவடு சஞ்சிகையில் February 2010 பிரசுரமாகியிருந்தது. நன்றி.